உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆவணி மாதத்துல 3 கிரகங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அதனால மக்களுக்கு பலவிதமான அற்புத பலன்கள் கிடைக்க இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களுக்கு தேவையானது சொல்லுங்க. ஆவணி மாதத்திலே 3 கிரக பெயர்ச்சிகள். ஒன்று சூரியன் ஆட்சி பெறுகிறார், அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார், நல்லா சொல்லலாம். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார். இதனாலாம் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தி வரப்போகிறது. நிறைய பேர் வீடு வாங்க போகிறீங்க, நிறைய ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ராம்ஜி பதிவுகள்னாலே மகிழ்ச்சி 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 தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துவிடும். சுவாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிரகங்களால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்னென்ன? துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் துலாம்னா என்ன சார்? என்ன தராசு. என் வாழ்க்கையில் எதையுமே தராசு மாதிரி தான் நான் எட்ட போடுவேன். என் வாழ்க்கையில் மனிதர்கள் நன்மை கெட்டது, நன்மைகள் கெட்டது எல்லாமே நான் ரெண்டுத்தையும் பகுத்தாய்ந்து தான் செய்வேன். ரைட்டு, எல்லாம் ஓகே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேலையில் இருக்கீங்களா? ஆரி ஓகே. எல்லாம் சாப்பிட்டேலா? டிஃபன் சாப்பிட்டேல் வேலையில் இருக்கேலா? அதுக்கு பதில் சொல்லுங்க. கீழே போய்ட்டுருக்க இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் போடுங்க. கண்டிப்படி திட்ட போகிறீங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் இப்பயே சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 100க்கு 90 பேர் வேலை ஊசலாடிக்கிட்டு இருக்குது, பாதி பேர் வேலை போயிடுச்சு. என்ன கன்னிராசிக்கார பாவம், 10லே குரு வந்ததுக்கே அவனை அனுப்பிவிட்டாங்க. உங்களுக்கு உச்சம் பெற்ற குரு பகவான் ஒன்றுமா வச்சுருக்காம 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். சமீப காலமாக எனக்கும் என் பாஸ்க்கும் லைட்டாக ஒரு மாதிரி போய்ட்டுருக்கு. லைட்டாக இல்லை, சீரியஸாக போகும். கொஞ்ச நாள் வேலை போயிடும். இதை பற்றி உங்களுக்கு கொஸ்டினே வரக்கூடாது. டீஃபால்ட்டாக வேலை போயிடும். கவலைப்படாதீங்க. காலங்காத்தால் இந்த சேனலை போட்டு உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நண்பர்களே, என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இது இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டா மனசு அதுக்கு பழகிடும். அல்லாமல் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற கற்பனை தான் பாதி ப்ராப்ளத்துக்கு காரணம். வேலை போய்டும் ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்த வேலையை பார்ப்பீங்க. வேலை போகாது நீங்கள் நம்புறீங்க பாருங்கள், அதான் ப்ராப்ளம். கண்டிப்பாக வேலை போய்டும். ஸோ அப்போ அது பாயிண்ட் நம்பர் 1. இதில் ராசி 2 கூடையவன் 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவியால் கிடைக்கக்கூடிய யோகங்கள், சில பேருக்கு பூமி லாபங்களால் கிடைக்கக்கூடிய யோகங்கள். சார் ஒன்று ஃபைன் டே சார். ஒரு நாள் காலைல வாக்கிங் போய்ட்டு இருந்தேன், பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். கேட்டார், என்ன ராம்ஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது மாதிரி என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? இந்த மாதிரி டப்பாக்கா கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஏன் நீங்கள் நம்ம கம்பெனிலே செய்யலாம்ல அப்படின்னு சொன்னார். விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. போய் பார்த்தா திடீர்னு பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்துட்டாரு. நான் தான் சார் இப்போ பார்த்தா மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் சார். வாழ்க்கையே மாறிடுச்சு சார். நம்ம நினச்சிட்ருக்கோமா வாழ்க்கை மாறாதுன்னு. அப்படி நினச்சா அந்த பேப்பரை கிழிச்சு போட்டிருக்கேன். அதெல்லாம் பொய். என் வாழ்க்கையில் நான் சந்தித்ததை சொல்கிறேன். வாழ்க்கையை மாற்றணும்னு கடவுள் நினச்சிட்டாருன்னா, ஒரு சந்திப்பு, ஒரு டீ கடை பஜ்ஜி சந்திப்பு, ஒரு ஃபோன், ஒரு பார்வை, வாழ்க்கை மாறிடும். ஆனால் அது என்றைக்கு நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. உங்கள் நேரம் இப்போ நடக்க போகுது. 2 கூடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஒரு நல்ல குருவினுடைய பார்வை உங்கள் மேல் பட்டுவிட்டால் இன்றைக்கி ஜெயிச்சிட்டிங்க. ஆனால் அவர் கண் உங்கள் மேலே படணுமே, அது என்றைக்கு அது அவன் வாங்கிட்டு தான் வரோம். ஸோ அந்த மாதிரி 2 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க கடகடான்னு ஜெயிக்க போகிறீங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. 11ஆம் இடத்துல பாதகாதிபதி சூரியன் ஆட்சி. வாங்க அப்படியே வாங்க. நல்லா இருக்குது. சூரியன் வேறு. இவர் 10ல் குரு பகவான் உச்சம். ஏற்கனவே வேலை போயிடுச்சு. வேலை பாதி ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இந்த ஹெச்ஆர் பிள்ளை வேறு நம்மகிட்டே உங்களுக்கு நம்மளை போட்டு எடுத்து வேலை விட்டு அனுப்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி நேரத்தில் 11 கூடிய சூரியன் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்னா, சும்மா இல்லாமல் உங்களை இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ உங்களை கேட்டாங்க சட்டசபையை விமர்சனம் பண்ண சொல்லி. இப்போ உங்கள்கிட்ட கேட்டாங்கல்ல, இப்போ சட்டசபையில் லேடியா மோடியா கேடியா ஏதாவது ஒன்று போடுறது. அடடா பெரிய ரைமிங் தான் போ. ஐயா கைது பண்ணிடுவாங்க ஐயா. அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கய்யா. 11ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்றா, இப்போ சும்மா போயிட்டு இருந்த பாம்பு வாழை பிடிச்சி இழுத்து, ஏன் பாம்பு சும்மா போகிற, என்ன ஒரு கடி கடிச்சிட்டு போன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த பாம்பு அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி பாதகாதிபதி அவன் சும்மா கிடையாது. அவன் ராஜா. யார்? சூரியன்னா அரசியலில் ஏதாவது தலையிட்டீங்க அப்படின்னா நீங்கள், அதாவது இந்த சமூகத்தை பொறுத்தவரையில் இந்த சமுதாயத்துக்கு நான் செய்வது என்னவென்றால், சமூகமா சமுதாயமா
அது வந்து ஏதாவது தப்பாக சொல்கிறேன் என்ன, ஜாதி கலவரத்தை சொல்லிட்டடா அப்படின்னு கைது பண்ணி, ஐயா 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 எனக்கு மீனிங்கே தெரியாது சாமி, தெரியாதுன்னா கம்முன்னு இருக்கணும். எதுக்கு இப்போ நீ சோசியல் மீடியாவில் போட்டேன்? நான் எங்கே போட்டேன்? அவன் போட்டதை ஷேரிங் பண்ணேன், அவனை விட்டுருவாங்க, உங்களை கைது பண்ணிடுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், பி சீரியஸ் ஆன் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ். சரியா? ஜாதி சண்டைகளில் தலையிடாதீர்கள், ஜாதி பற்றி பேசாதீர்கள், அல்லது மத சண்டைகளில் தலையிடாதீர்கள், மதவாதம் பேசாதீர்கள். உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்குறது உங்களுக்கு நல்லது. அதுவே இங்கே போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாத பஞ்சாயத்துகளுக்குள்ளே வராதிங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இதை விட மோசமான நேரம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அதனால் தயவுசெய்து அமைதியாக இருங்க. உங்களுக்கு ராஜ்ய தண்டனைகள் உண்டாகும். சரி, ராஜா தண்டனை. ஏன்னா நான் வந்து சோசியல் மீடியா பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து அரசியலே தெரியாது. அப்படின்னா ராஜாங்கிற இடத்துல விபியை வச்சு பார்த்துக்கணும். விபி டைரக்டரு, எம்டி, அவங்கெல்லாம் அவங்க கண்ணில் படுவீங்க. நீங்கள் ஏதாவது ஷேட்டை பண்ணுவீங்க, கரெக்டாக விபி கண்ணிலே படுவீங்க. யார் இவன், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு போ கிளம்பு அப்படின்னு அனுப்பிவிட்ருவாங்க. ஒரே நாள் அனுப்பிவிட்ருவாங்க. இது வரைக்கும் இந்த பாஸாவது 24 சஸ்பென்ஷன் கொடுத்து அனுப்பிச்சான். அந்த ஆள் சொன்னோடனே நீங்கள் வெளியே போக வேண்டியதான். தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. நான் இவ்வளோ சொல்கிறேன்னா அப்போ சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பு? சூரியனார் காலில் விழவே வேண்டிதான். சூரியன் காலில் விடுவது சிறப்பு. நீங்கள் ரெட் ஹில்ஸ் போகணும், சூரியனை வழிபடுவது நல்லது. இந்த கிரகங்கள் எல்லாம் மாறி போயிடும், ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் போது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஒரு கல் ரோட்டில் கிடக்குன்னா அந்த கல்லாக பார்த்தா கல் மாதிரி தெரியும். அதை எடுத்து கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கும்போது உலகமாக தெரியும். கிரகங்களின் நோக்கம் என்னென்னா, கிரகங்கள் ஒன்று ஒவ்வொரு ஆள். நம்ம சித்தப்பா காமெடி பர்சன், நம்ம மாமா ஒரு முரட்டாள், நம்ம தாத்தா ஒரு ஜாலியான ஆள், நம்ம அப்பா ஒரு கேஷுவலான ஆள். எப்படி நம்ம குடும்பங்களில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர். அவங்கள புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட வாழ தொடங்கிடுவீங்க. உங்களுக்கு புரியும். எந்த கிரகமும் உங்களை கெடுக்கலை, எந்த கிரகமும் உங்களை துன்புறுத்தலை, யாரும் உங்களை தண்டிக்கலை. சொல்கிற ஸ்டைல் வேறு, அவ்வளோதான். சில பேர் படக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் டீசெண்டாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். பூவை பூமொன்னும் சொல்லலாம், புய்ப்பொன்னும் சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரியும் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த குரு ஒரு மாதிரி சொல்கிறாரு, சனி ஒரு மாதிரி சொல்கிறாரு, அவ்வளோதான். நமக்கு சனியை பார்த்தோன்னா சனினாலே ரொம்ப டெரர் கார்டு, தூக்கி போட்டு மிதிப்பார். ஆமாம், யாரை மிதிப்பார்? திருட்டு பல மிதிப்பார். நான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தின் உன்னத சக்தி இந்த ஆவணி மாதத்திலே ஒரு உன்னத சக்தி என்னென்னா, குரு பகவான் உச்சம், சூரிய பகவான் ஆட்சி, சுக்கிரன் நீச்சம், இத்தனை பேர் இருக்கும்போது எத்தனை விதமான மாற்றங்கள் நடந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வேலை மேலே மட்டுமே உங்கள் எண்ணம் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. யாரை இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, வெட்டி பயலை பாதிக்கும். வெளியே ஒரு பாட்டு கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னா எண்ணம் வேலை மேலே இல்லைன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனனை கண்டு கேட்கிறார், அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறதுன்னு. அர்ஜுனன் சொல்கிறார், என் கண்ணுக்கு அந்த பறவையினுடைய கண் மட்டும்தான் தெரியுதுன்னு. அவரால் தான் அவர் அர்ஜுனர், அதனால தான் அவர் ஜெயித்தார். அதை இன்னொருத்தர் அது பக்கத்தில் இருக்கிற கிளை தெரியுது, கால் தெரியுது, பறவை தெரியுதுன்னு சொன்னால் அத்தனை பேர் தோற்று போயிட்டாங்க. அவருக்கு கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. அந்த மாதிரி உங்கள் வேலை இருந்தால் வேலை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். எத்தனையோ என் வாழ்க்கையில் வறுமையான நாட்கள், கஷ்டமான நாட்கள், ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற நாட்கள் கூட என் வேலையை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேலை வேறு, துன்பமெல்லாம் வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கிரகங்கள் இந்த இவர் வந்து செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களும் வேலை, பர்சனல் லைஃபு, டெக்னிக்கல் லைஃபு, பர்சனல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃபு எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் லைஃபு அது வேறு, அது கடன், அது வேறு, ஒர்க்காக இது வேறு, இப்போ இன்றைக்கி முயற்சியாக இது வேறு, ஒன்று வேறு 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 வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இப்படி குழப்புறோம். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அவங்களால வாழ முடியாது. ஒரு நாய்க்குட்டி இருந்தால் அது பேர் நாய், அதுக்கு பேர் டிங்கு, அதுக்கு பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட், அதுக்கு பேர் எத்தனை சொல்கிறீங்க? அப்போது இது எல்லாம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு. அந்த மாதிரி தான் பனி என்பது ஒன்று தான், கிரகங்கள் ஒன்று தான். அது மீனராசிக்கு வேறு, மேசராசிக்கு வேறு என்னும் பார்வையில் அது அதனுடைய குணங்கள் என்பது வேறு, அது தரும் அருள் என்பது வேறு, எல்லாம் வேறு. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது. நம்ம சும்மா இருந்தால் பசிக்குது, வயிறே நமக்கு தீமை தான் செய்யுது. வயிறுக்கு சாப்பாடு போடலன்னா அது பசிக்குது. அப்போது கிரகங்கள் என்ன பண்ணோம், அந்த கிரகங்களை கவனிக்கலைன்னா அது நமக்கு ஒரு தோஷத்தை உண்டாக்குது. அதுக்குரிய
அப்போது இதெல்லாம் நேச்சுரல். அதுக்கு தேவை என்ன? தயிர் சாதத்துக்கு வயிற்றில் போட்டுனா சரியாக போச்சு. அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு தேவை என்ன? அந்த ப்ரேயர்ஸை பண்ணால் சரியாக போச்சு. கவுண்டர் மெஷர்ஸை பாருங்கள். டக்குன்னு வேலை வரதை பாருங்கள். எல்லாருமே கிரகங்களை ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு சுனாமி குரூப் ஒன்று இருக்குது. அந்த சுனாமி பாய்ஸ் ஒரு டீம் இருக்கான். இப்போ இந்த இன்னும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஆரம்பிப்பான். இப்போ என்ன மாதம் இது? ஆகஸ்ட்டா? செப்டம்பர் அக்டோபரில் வரும். சுனாமி வரப்போகுது, சென்னை அழிய போகுது, பூமி தாய் வாயை பிறக்க போகிறா, எல்லாருமே சாவ போகிறோன்னு ஒரு குரூப் வரும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கடா, ஏற்கனவே இங்கே பொழைக்கிறதுக்கே வழி இல்லை, சுனாமி தூக்கிட்டு வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு சுனாமி குரூப்பு. அந்த சுனாமி பாய்ஸ் பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஒன்று பாசிட்டிவான விஷயங்களை பாருங்கள். இப்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது? இது பிபி. இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த பிபி செக் பண்ணுங்கள். 150 100 இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா இது இப்படியே இருக்காது. இறங்கி கொஞ்சம் நேரம் தண்ணி குடித்து ரிலாக்ஸ் பண்ணால் சரியாயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மாறும். இது எப்படி வேரியபிளோ, செவ்வாய் இப்படி இருக்காருன்னா இப்படியே உட்காந்துருக்க மாட்டார். இன்னும் 10 நாள் கழித்து மாறிடுவார், அப்புறம் மாறுவார். ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நிம்மதி தான் இழக்கும். டுவர்ட்ஸ் த டார்கெட். இந்த இயர் என்ன? 5ஆம் இடத்துல குரு, நல்லா இருப்பீங்க. விட்டுருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. ஜோதிடம் ரொம்ப யோசிக்கிறது ஒரு வியாதி. அதனால தான் இந்த சுனாமி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பூச்சாண்டி காமிச்சு உங்களை பயமுறுத்துறாங்க. பூச்சாண்டி வருது, 3 கண்ணை வரான்லாம் சொல்கிறது காரணம் என்னென்னா, ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் பயப்படுறீங்கிறதுனால தான். தெர் இஸ் நோ 3 கண்ணன். வேலை பார்க்குறவனுக்கு எந்த 3 கண்ணன் வந்தால் என்ன? சுனாமி பாய்ஸ் பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தர் விபத்தாயிரம் செத்து போயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. இவெல்லாம் இப்படி தான் பேசினீங்க, இங்கே தான் இருப்பான். இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவாக போயிட்டே இருங்க. யாராவது செத்து போயிடுவீங்க, ஆக்சிடென்ட் ஆயிருன்னு சொன்னான்னா ஃபஸ்ட்டு நீ போயிடுறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ரைட்டா? சாஞ்சி, இவ்வளோ நேரம் ஒதுக்கி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆவணி மாதம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பற்றியும் சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து பலன்களும் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்றது? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜினா பாசிட்டிவ்னா ராம்ஜி. எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. சரிங்க? மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இங்கே வந்துட்டால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வாழ்க்கையை பாசிட்டிவாக அணுகுங்க. நோ சுனாமி. இன்னிலேருந்து நான் டெய்லி சொல்ல போகிறேன். இந்த சுனாமி பாய்ஸ் பேச்சை கேட்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும். நோ சுனாமி பாய்ஸ். ஓகே? யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கேன். வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.